இந்த வீடியோ நமக்கு ஸ்பான்சர் பண்ணுறது பைமோட் இ ஷாப்பிங். இந்த ஆப்பில் வீட்டுக்கு தேவையான கிராசரி ஐட்டம் எல்லாமே வீட்டிலேருந்தே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். மந்த்லி டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டோர் டெலிவரியும் பண்ணுறாங்க. ஆப்பை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். வாழ்க்கையில் நம்மை போல் பலருக்கு ஒரு ஒற்றுமை இருக்குது. அதாவது நம்மால் முடியுமா என்ற சந்தேகம். முயற்சி செய்யும் முன் நம்மிடம் தன்னம்பிக்கையே இல்லாத நிலை. இந்த கதையில் அப்படி ஒரு தன்னம்பிக்கை இல்லாத சிறுவன் எப்படி ஒரு சாதனையாளனாக மாறினான் என்பதை பார்ப்போம். இந்த சிறுகதை உங்களுக்கும் ஒரு மாறுதலுக்கான தூண்டுகோலாக இருக்கும். ஒரு சிறிய கிராமத்தில் விஜய் என்ற சிறுவன் இருந்தான். அவன் மிகவும் புத்திசாலி, ஆனால் தன்னம்பிக்கை குறைவாக இருந்தது. தேர்வுக்கான டைம் டேபிள் வந்ததும் நான் எழுத முடியாது என்று பயந்தான். அவன் ஆசிரியர் ஒரு நாள் அவனை அழைத்து ஒரு காகிதத்தில் இதை எழுதச் சொன்னார். நான் முயற்சிக்கிறேன், நான் தோற்றாலும் மீண்டும் முயற்சிக்கிறேன். விஜய் அப்படியே எழுதினார். ஆசிரியர் சொன்னார், இந்த வார்த்தைகளை தினமும் படி, மனதிற்குள் நம்பு. விஜய் அதை ஒரு சவாலாக எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு நாளும் கடைபிடித்தான். முடிவில் தேர்வுக்கான நாள் வந்தது. பயம் இருந்தாலும் அவன் எழுத துவங்கினான். தேர்வு முடிவும் வந்தது. அதில் அவன் தேர்ச்சி பெற்றது மட்டுமல்ல, பள்ளியில் முதல் இடமும் பிடித்தான். இந்த கதை மூலம் நாம் தெரிந்து கொள்வது, சவால்களை சமாளிப்பது என்பது நம் மனதில் நம்பிக்கையை வளர்த்து கொள்வதே இருக்கிறது. உன் எதிரே நிற்கும் சவால்கள் உன்னை தடுக்கும் போது உள்ளே இருக்கும் உண்மையான போராளியை எழுப்பு. இன்று நீ எடுக்கும் ஒரே ஒரு முடிவு உன் வாழ்க்கையை முழுமையாக மாற்றும். உன்னை மட்டும்தான் கேள்வி கேட்கிறார்களா? இல்லை, இன்றே உன் ஆளுமையை உருவாக்கு. The one thing that changes everything. ஒரு ரகசியம் சொல்கிறேன், கேள். 1000 இலக்குகளை நோக்கி ஓடினால் ஒன்றும் கிடைக்காது. ஆனால் ஒரே ஒரு இலக்கை தேர்ந்தெடு. அதில் உன் ரத்தம், வியர்வை, கண்ணீர் அனைத்தையும் ஊற்று. அப்போதுதான் உன் வாழ்க்கை மாறும். ஒரு கிராமத்தில் குமரன் என்ற வாலிபன். அவனுக்கு வாழ்க்கையை பற்றி நம்பிக்கை இல்லை. என்னதான் முயற்சி செய்தாலும் வாழ்க்கை எப்படியோ போய்கொண்டே இருக்கும் என்ற எண்ணத்தில் இருந்தான். அவன் தினமும் ஒரு இடத்திற்கு சென்று வேலை பார்த்துவிட்டு வீடு திரும்புவான். ஒரு நாள் வழக்கம் போல வேலைக்கு போவதற்காக நடைப்பயணம் செய்து கொண்டிருந்த போது அப்போது ஒரு வயதான பெண் அவனை சந்தித்தாள். அவள் அவனிடம் ஒரு எளிய கேள்வி கேட்டாள். இப்போ நீ என்ன நினைக்கிற? அந்த கேள்வி குமரனை ஆழமாக தொட்டது. அப்போதுதான் அவன் உணர்ந்தான், அவன் வாழ்க்கையை மாற்ற எதுவும் செய்யவில்லை, ஆனால் அவன் எண்ணங்களை மாற்றினால் வாழ்க்கையே மாறும். அந்த நாள் முதல் குமரன் நம்பிக்கையுடன் வாழத் தொடங்கினான். அவன் எண்ணங்களை மாற்றினான், அத்துடன் வாழ்க்கையும் மாறியது. இப்போது அவன் எல்லோருக்கும் சொல்வது ஒன்றே, வாழ்க்கையில் எல்லாமே மாற ஒரு விஷயத்தை மாற்றினால் போதும். அது உங்கள் எண்ணங்களை மாற்றும். நீ எதை தேர்ந்தெடுக்கிறாய்? பயத்தையா? வேலூர் மலைகளில் பனிக்குள் புதைந்து போன ஒரு பழமையான மடத்தில் காயிலன் என்பவன் வாழ்ந்தான். அவன் ஒரு போர் வீரன் மட்டுமல்ல, மனதையும் நிலையாக இருப்பதையும் கற்றுக்கொண்ட கடைசி காவலன். ஒரு நாள் ஆயிரக்கணக்கான படைகள் அந்த மடத்தை முற்றுகையிட்டன. மற்றவர்கள் அனைவரும் ஓடினர். ஆனால் காயிலன் மட்டும் நின்றான். அவனுக்கு போர் எப்போதும் எதிரிகளின் எண்ணிக்கையை பற்றி அல்ல, அது சத்தியத்தை பற்றியது. காலை விடியும் போது அவன் கைகளில் ஆயுதம், மார்பில் வலிமை, மனதில் அமைதி கொண்டு நின்றான். எதிரிகள் பாய்ந்தனர். ஆனால் காயிலன் ஒரு புயல் போல் சுழன்றான். ஒவ்வொரு அடி ஒரு நோக்கம், ஒவ்வொரு குத்தும் தீர்மானம். இறுதியில் காயிலன் வீழ்ந்தான். ஆனால் அவன் விழுந்தது தோல்வியால் அல்ல, அவனது கடமையை முடித்திருந்ததற்காக. ஆனால் நினைவில் வைத்துக்கொள், முடியாது என்று எதுவும் இல்லை. முடியும் என்று நம்பு. முடிக்கும் வரை போராடு. உன்னால் முடியும்.